Dear cuties, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போறது பயோடெக்னாலஜில ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட கண்டினியூவேஷன். போன கிளாஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அதை பத்தி பார்த்தோம். அது எதுல வரும் அப்படின்னா டூல்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல்னு தமிழ்ல சொல்லுவோம். இன்ட்ரடியூசிங் நியூ ஜீன் and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. ஒரு உயிரினத்தின் உட்புறத்தை ஜீனினை செலுத்தி அதனுடைய ஜீனோமினை டிஎன்ஏவினை மாற்றி அமைத்தோம் என்றால் அதற்கு மரபு பொறியியல் என்று பெயர். இதுக்கு டூல்ஸ் வேணும். we need tools. சில உபகரணங்கள் தேவை. எதெல்லாம் வேணுங்கிறது போன கிளாஸ்லயே சொன்னேன். One restriction enzyme, restriction nodi. Second is DNA ligase nodi. Alkaline phosphatase அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். இதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா வெக்டார்ஸ், கடத்திகள் தேவை. அதை தவிர ஹோஸ்ட், ஓம்புயிரிகள் தேவை. இதெல்லாம் பத்தி கொஞ்சம் இன்னைக்கு சொல்ல போறோம். Restriction enzyme பத்தி போன கிளாஸ்லயே சொன்னதுதான். Restriction enzyme or restriction endonuclease secreted by the bacterial species only. இந்த உலகத்திலே பாக்டீரியங்களில் மட்டும் உருவாக்கப்படுகின்ற ஒரு நொதிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்று பெயர். Restriction enzyme has got the ability to cut the viral DNA into pieces. வைரஸ் உள்ளே நுழைகின்ற வைரஸ் டிஎன்ஏவினை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் தான் அதனுடைய பணி. அப்ப வைரஸோட டிஎன்ஏவை வெட்ட முடியும்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹேஸ் காட் தி எபிலிட்டி டு கட் தி பிளான்ட் அண்ட் அனிமல் டிஎன்ஏ இன்டு பீசஸ்ங்கறத கண்டுபிடிச்சாங்க. வைரஸோட டிஎன்ஏவை வெட்ட முடியும்னா அந்த நொதினால பாக்டீரியா வைரஸ் வெட்டுற மாதிரி பாக்டீரியா டிஎன்ஏ வெட்டலாம், தாவர டிஎன்ஏ வெட்டலாம், விலங்கு டிஎன்ஏயும் வெட்டலாங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் பயாலஜி டேக்ஸ் பிளேஸ். மூலக்கூறு அறிவியலில் அதற்கு பின்னர் தான் உங்களுக்கு பெரும் மாற்றம் ஏற்பட்டது, பெரிய அட்வான்ஸ்மெண்ட் வந்தது. அதுல போன கிளாஸ்லயே சொன்னேன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு ஈகோ R1 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹிந்துன்னு பார்த்தோம், நிறைய படிச்சோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் படிக்கிறப்ப நம்ம புக்ல பாலிண்ட்ரோம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பான்னு போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். பாலிண்ட்ரோம் ரிப்பீட் அப்படிங்கிறத தமிழ்ல முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறிகள். பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறதுக்கு போன கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா அப்படின்னு ஆச்சு. பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ்னாலே இப்ப அம்மா அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோ, ரிவர்ஸ்ல படிச்சாலும் அதேதான் வரும். இது மாதிரி அப்பான்னு எழுதணும்னு வச்சுக்கோ, ரிவர்ஸ்ல ரீட் பண்ணாலும் இது மாதிரிதான் வரும். இதுக்கு பேரு பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஎன்ஏ எடுத்துட்டேன்னா டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 2 strands or 2 helices. டிஎன்ஏ என்பது 2 இழைகளால் ஆனது. The strands are chemically composed of sugar and phosphate. And in between the strands are nitrogenous bases of C. இந்த இழைகள் என்பவை சர்க்கரை மற்றும் பாஸ்பேட்டுகளினால் ஆனது. இழைகளுக்கு இடையே நைட்ரஜன் காரங்கள் காணப்படும் என்பது உனக்கு தெரியும். அப்ப இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கா, இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கா. இந்த 2 ஸ்ட்ராண்ட்லயும் சுகர் அண்ட் பாஸ்பேட், சர்க்கரையும் பாஸ்பேட்டும் இருக்கும். அதுக்கு நடுவில் பாருங்க, இந்த நடுவுல தான் யார் இருப்பாங்க, இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் இருப்பா. இங்க இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட் வச்சுக்கோ. மேல என்னன்னு பாரு, GAATTC 5' 3' எண்டுல. ஆப்போசிட்ல பாரு GAATTC, இதோட ரிவர்ஸ் அப்படியே இருக்கு. So palindrome repeat means a symmetrical repeated sequences in DNA strand. A symmetrical repeated sequence. இது ஒன்னும் கீழே இருக்கிறது அதே மாதிரி ரிப்பீட்டா இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பாலிண்ட்ரோம் ரிப்பீட் பேர். தமிழ்ல சொல்றப்ப முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறிகள். இது முன்னுன்னு வச்சுக்கோ, இது பின்னுன்னு வச்சுக்கோ. இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி இங்க இருந்தால் தமிழ்ல டிஎன்ஏ இழைகளில் உள்ள ஒரே சமச்சீரான மாறி தொடர் வரிசையினை நாம் முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறிகள் என அழைக்கிறோம். Symmetrical repeated sequences in our sequence in a DNA strand is said to be palindrome repeat. The palindrome இது மாதிரி நம்ம ரிவர்ஸ் படிக்கிறது முன்னாடி palindrome சொல்லுவோம். அதை ஞாபகம். இந்த 2 இருக்கு பத்தியோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதுலயே படிச்சோம். எக்ஸோநியூக்ளியஸஸ்னு போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். எண்டோநியூக்ளியஸஸ்னு சொல்லி கொடுத்தேன். மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ்னா குறிப்பிட்ட
குறிப்பிட்ட ஒரு பகுதியை வெட்டும்னு அர்த்தம். இதோட ரோல் என்னன்னா, இப்ப இது பாலிண்ட்ரோம் தனி. ரெஸ்ட்ரிக்ஷனோட ரோல் என்னன்னா, பிரேக் ஆர் cleave or cut the DNA at phosphodiester bond as well as hydrogen bonds. The restriction enzyme என்ன பண்ணும்னா, DNA strand இருக்கு பாருங்களே, அதுல phosphodiester bond இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், பிணைப்புகள், அதை வெட்டும் திறனை பெற்றிருக்கும். இதெல்லாம் சொல்றப்ப என்னமோ சொல்றீங்களே சார், பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு சொல்றீங்க, ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றீங்க, என் குளுக்கோசிடிக் லிங்கேஜ்னு சொல்றீங்க, இதெல்லாம் எதுவும் படிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பார்த்தேன்னா உனக்கு ஐடியா இருக்கும். நியூக்ளியோடைட்னு நீங்க பார்த்துருப்பேன். நியூக்ளியோடைடை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. See here, இது ஒரு நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்ல யார் இருப்பா? நைட்ரோஜினஸ் பேசஸ் இருப்பா, சுகர் இருப்பா, பாஸ்பேட் இருப்பா. இது நைட்ரோஜினஸ் பேசஸ் இங்க அடினைன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? தயாமின் இருக்கும். இங்க குவானைன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? சைட்டோசின் இருக்கும். Adenine always pairs with thiamine with the help of 2 hydrogen bonds. Guanine always pairs with cytosine with the help of 3 hydrogen bonds. எங்கேயோ படிச்சிருப்பேன். அடினைன் ஆனது தயமினுடன் தான் எப்பொழுதும் சேரும். 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கும். குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினுடன் தான் சேரும். 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் பிணைக்கப்பட்டிருக்கும். இது ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப நைட்ரோஜினஸ் பேசஸ் எதனால யுனைட் ஆயிருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கா. இந்த பேஸ் பத்தி ஒன்னும் இந்த அடினைன் இருப்பாருங்க, இது இங்க அந்த பேர் நைட்ரோஜினஸ் பேசஸ் மட்டும் கனெக்ட் பண்றது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இது அப்புறம் சுகரோட கனெக்ட் ஆயிருக்கும். சுகரோட கனெக்ட் ஆகிறதுக்கு என் குளுக்கோசிடிக் லிங்கேஜ்னு படிச்சிருப்பேன். இது இந்த இடத்துல இன்னொரு பாண்ட். இது இருக்கு பாருங்க, திஸ் இஸ் சுகர். இது பாஸ்பேட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்க இருக்கிறதுக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு பேரு. இதெல்லாம் நம்ம டிஎன்ஏ ஃபார்ம் ஆறப்ப படிச்சிருப்பேன். நைட்ரோஜினஸ் பேசஸ் combines with sugar to form a nucleoside. It combines with the phosphate molecule to form a nucleotide. நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரையுடன் சேர்ந்து நியூக்ளியோசைடினை உருவாக்கும். நியூக்ளியோசைட் பாஸ்பேட்டுடன் சேர்ந்து நியூக்ளியோடைட் ஆனது உருவாகும். அப்போ ஒரு நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆறப்ப இங்க 3 பாண்ட் இருக்கும், பிணைப்புகள் காணப்படும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். இங்க இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட், இங்க இருக்கிறது என் குளுக்கோசிடிக் பாண்ட், இங்க இருக்கிறது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஏத சொன்னேன்னா, இப்ப ரென் சொன்னோம் பாருங்களே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ எடுத்துட்டேன்னா ரென் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டையும் கட் பண்ணும். பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை கட் பண்ற மாதிரி ஹைட்ரஜன் பாண்டையும் கட் பண்ணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாலிகுலர் பயாலஜியில ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல நம்ம என்னவா யூஸ் பண்றோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் ஆக்ட் அஸ் a molecular scissor, மூலக்கூறு கத்தரிக்கோலாக பயன்படுகிறது. இது வந்த அப்புறமா தான் எதை வேணாலும் வெட்டலாம், எந்த டிஎன்ஏவை வேணாலும் வெட்டலாம், எந்த ஜீனை வேணாலும் வெட்டலாம், யாரோட வேணாலும் ஃபியூஸ் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் 1970s தான் உங்களுக்கு என்னாச்சு அட்வான்ஸ்மெண்ட் வந்து. இது ஃபர்ஸ்ட் ரென். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்றோம்? இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆக்ட் அஸ் a molecular scissor. மரபு பொறியியலிலே ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி என்பது மூலக்கூறு கத்தரிக்கோலாக பயன்படுகிறது. எதை கட் பண்ணுவா? டிஎன்ஏவை கட் பண்ணுவா. டிஎன்ஏல எங்க கட் பண்ணுவா? பாஸ்போடைஎஸ்டர் பாண்டையும் கட் பண்ணுவா, ஹைட்ரஜன் பாண்டையும் கட் பண்ணுவா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிஎன்ஏ லிகேஸ். அது வெட்டோன்னு சொன்னோம் பாருங்க. டிஎன்ஏ லைகோஸ் பேரே பேஸ்ட்னு பேர். டிஎன்ஏ லைகேஸ் இஸ் செட் டு பி a paste in molecular biology, in genetic engineering, in மரபு பொறியியலிலே இது என்னவாக உதவுகிறது? ஒரு ஒட்டியாக பயன்படுகிறது, பசையாக பயன்படுகிறது. டிஎன்ஏ லிகேஸ் இது எங்க படிச்சேங்கிறத ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சம் எது வந்தாலும் ஏற்கனவே படிச்சதை லிங்க் பண்ணிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இந்த வருஷமும் படிப்பேன். டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் என்று இருக்கிறது. இது எப்ப படிச்சோம்னா செல் டிவிஷன் படிக்கிறப்ப செல் சைக்கிள்னு ஒன்று படிச்சிருப்பேன், செல் சுழற்சி. அந்த செல் சுழற்சி படிக்கிறப்ப G1 phase, S phase, G2 phase, G0 phase ஒன்று படிச்சிருப்பேன்.
அந்த எஸ் ஃபேஸ் இருக்கு பாருங்க, சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், உற்பத்தி நிலை என்று பொருள். அப்பொழுதுதான் டிஎன்ஏவானது ரெட்டிப்படையும். அந்த டிஎன்ஏ ரெட்டிப்படைகிற சமயத்துல இந்த டிஎன்ஏ லிகேஸோட ரோல் இருக்கு. அதை பத்தி நம்ம ரெப்ளிகேஷன் வரப்ப சொல்றோம், மறந்துடாதீங்க. அப்ப டிஎன்ஏ லிகேஸ்க்கு எப்படி என்னவா யூஸ் ஆகும்? பேஸ்டா யூஸ் ஆகும். 11th ஸ்டாண்டர்ட் நம்ம எங்க படிச்சிருப்போம்? செல் சைக்கிள் படிக்கிறப்ப படிச்சிருப்போங்கிறத மட்டும் ஞாபகம். அப்ப டிஎன்ஏ லிகேஸ் என்ன பண்ணும்? ஜாயின் த சுகர் அண்ட் பாஸ்பேட் மாலிகூல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுவா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட. டிஎன்ஏ லிகேஸ் என்ன பண்ணுவா? ஃபியூஸ் பண்ணுவா. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல, மாலிகுலர் பயாலஜியில ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை ஹோஸ்ட் டிஎன்ஏவோட சேர்க்கணும்னா ஒரு அயல் டிஎன்ஏவினை ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் சேர்க்க வேண்டும் என்றால் வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள் வேணும், மாலிகுலர் சிசர் ரென். ஒட்டுறதுக்கு பேஸ்ட் வேணும். அந்த பசையாகத்தான் எது பயன்படுகிறது? டிஎன்ஏ லிகேஸ். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வர்றது நெக்ஸ்ட் என்சைம். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நெக்ஸ்ட் என்சைம் அதுக்கப்புறமா அந்த டிஎன்ஏ லிகேஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, டிஎன்ஏயோட ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ராக்மெண்ட்டை இணைக்க வேண்டும் என்றால் பசையாக செயல்படுகிறது. இட் ஆக்ட் அஸ் அ பேஸ்ட். இதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி யாரு ப்ரொவைட் பண்ணுவான்னா ஏடிபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னோ எனர்ஜி கரன்சி ஆஃப் அ செல். செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ஏடிபி என்பது உங்களுக்கு தெரியும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஈச் ஏடிபி வித் எனர்ஜி தெரியும். 7.3 கிலோ கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஏடிபியிலே 7.3 கிலோ கலோரி ஆற்றலானது காணப்படுகிறது என்பது உனக்கு தெரியும். அதுல ஏடிபியில் எடுத்துட்டேன்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ஒன்று படிச்சிருப்பேன், சுவாசித்தல். ஏரோபிக் in the end of aerobic respiration 1 molecule of glucose oxidized to form 36 ATP. சுவாசித்தலின் பொழுது காற்று சுவாசத்தின் இறுதியிலே ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜனேற்றம் அடைந்து 36 ஏடிபி மூலக்கூறுகள் ஆற்றல் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும். That's why mitochondria is said to be the powerhouse of a cell. செல்லின் சக்தி கோபுரம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா ஆகும். ஏடிபி is said to be the energy currency of a cell. ஏடிபியினை நாம் ஆற்றல் நாணயம் என அழைக்கிறோம். ஏடிபி is a nucleotide. இந்த ஏடிபின்னு வரப்ப நீ 11th எல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். ஏடிபி ஒரு நியூக்ளியோடைட் ஆகும். Why it is said to be a nucleotide? அதை ஏன் நியூக்ளியோடைட் என அழைக்கிறோம்? Because it possesses the nitrogenous base adenine. அடினைன் என்ற ஒரு நைட்ரஜன் காரத்தையும் and ribo sugar, ribo சர்க்கரையையும் and 3 phosphate molecules, 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளையும் பெற்றிருக்கும். ஏடிபியில என்ன இருக்கும்? ரைபோ சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், ரைபோ சுகர் இருக்கும், மறந்துடாதீங்கோ அடினைன் இருக்கும். அதை தவிர என்ன இருக்கும்? 3 பாஸ்பேட் இருக்கும். The 3 phosphate molecules are united by 2 high energy bonds. இந்த 3 பாஸ்பேட் மூலக்கூறுகளும் இரு மிகு ஆற்றல் கொண்ட பிணைப்புகளின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கும். The energy is released when these bonds are broken by hydrolysis. இந்த ஏடிபியில் உள்ள பாஸ்பேட்டுகளுக்கு இடையே காணப்படுகின்ற பிணைப்புகளை நீரால் பகுக்கின்ற சமயத்தில் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். அப்ப ஏடிபியை எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ லிகேஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஃபியூஸ் பண்ற ப்ராசஸ்க்கு ஸ்ப்ளைசிங்னு பேரு, மூலக்கூறு ஒட்டுதல் என்று பெயர். At the time of splicing, it need energy. ஆற்றல் தேவைப்படும். ATP provide the energy. ATP ஆனது ஆற்றலை தரும். Next is alkaline phosphatase அப்படின்னு ஒருத்தர் இருக்கா. அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிகேஸ் இருக்கு பாருங்க, T4 பாக்டீரியோஃபேஜில் இருந்து ஐசோலேட் பண்ணா. இது முதலில் T4 பாக்டீரியோஃபேஜ்களில் இருந்து ஐசோலேட் செய்யப்பட்டதுங்கிறது டிஎன்ஏ லிகேஸை பத்தி ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ரொம்ப முக்கியம் பாக்டீரியோஃபேஜஸ், சைனோஃபேஜஸ், மைக்ரோஃபேஜஸ் மூணையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபேஜ் அப்படின்னா வைரஸ் அர்த்தம். The viruses infecting the bacteria, bacteriophage. பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரசுகளுக்கு பாக்டீரியோஃபேஜ்கள் என்று பெயர். The viruses infecting fungi, mycophage. பூஞ்சைகளை தாக்குகின்ற வைரசுகளுக்கு மைக்கோஃபேஜ்கள் என்று பெயர். The viruses infecting the blue-green algae, cyanophage. நீலப்பச்சை பாசிகளை தாக்குபவர்களுக்கு சைனோஃபேஜ்கள் என்று பெயர். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி. Next we come to the alkaline phosphatase. This alkaline phosphatase is a DNA modifying enzyme. டிஎன்ஏவின் அமைப்பிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நொதியாகும். The main function of this alkaline phosphatase is to add or remove specific phosphate group at 5' terminus. இதோட ரோல் என்னன்னா,
பாஸ்பேட் குரூப்ப 5 பிரைம் என்று அழைக்கப்படுகின்ற 5 டேஷ் முனையிலே பாஸ்பேட் குரூப்பினை நீக்குதல் அல்லது சேர்த்தல் தான் இதனுடைய பணி. So the main function of alkaline phosphatase is to add or remove specific phosphate group at 5 prime terminus. உங்களுக்கே தெரியும் DNA ல சொல்றப்ப நம்ம பார்த்திருப்போம் 5 prime 3 prime end 3 prime 5 prime end னு படிச்சிருப்போம். இந்த 5 prime endல பாஸ்பேட் ஆட் பண்ணும் ஆர் ரிமூவ் பண்ணும். அதோட முக்கியம் it prevent self ligation, தானாக இணைதலை தடுக்கும். எப்படின்னா பிளாஸ்மிட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், அதை பத்தி அப்புறம் படிப்போம். ஒரு டிஎன்ஏ பிளாஸ்மிட், பிளாஸ்மிட் எங்க இருக்கும்னு உனக்கு தெரியும், பாக்டீரியால இருக்கும். The non-genomic DNA or extracellular DNA present in the cytoplasm of the bacteria is said to be plasmid. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்திலே காணப்படுகின்ற ஒரு வட்ட வடிவ அமைப்பிற்கு பிளாஸ்மிட் என்ற பெயர், மரபுடன் தொடர்பற்றது. இதுதான் வெக்டரா யூஸ் ஆகும், படிக்க போறோம், கடத்தியாக செயல்படும். முதல்ல இந்த இடத்துல கட் பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை வச்சு இப்படி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொஞ்சோண்டு நீ வெட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே, அதுவே திருப்பி ஒட்டின்றோம். அது பேர் செல்ஃப் லிகேஷன் பேரு, தானாக ஒட்டி கொள்ளுதல். அதை தடுக்கும். தடுத்துட்டு ஃபாரின் டிஎன்ஏ ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அயல் டிஎன்ஏவினை சேர்ப்பதற்கு இது உதவி செய்யும். இதை எதுல இருந்து அப்டைன் பண்ணான்னா பாக்டீரியால இருந்தும் அண்ட் கான்ஃப் இன்டெஸ்டைன், கண்ணுக்குட்டி இருப்பாரு போல சின்ன கண்ணுக்குட்டி, அதோட சிறுகுடலிலிருந்தும் இது பெறப்பட்டது. ஓகேயா, இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டை பத்தி சொன்னேன், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. அதுக்கப்புறம் டிஎன்ஏ லிகேஸை பத்தி சொன்னேன், டிஎன்ஏ ஆக்ட் அஸ் பேஸ்ட், பசையாக செயல்படுகிறதுன்னு சொன்னேன். ஆல்கலைன் பாஸ்பேட்டோட ரோல் என்ன, ஆட் ஆர் ரிமூவ் ஸ்பெசிபிக் பாஸ்பேட் குரூப், பாஸ்பேட் குரூப்பை சேர்க்கும் அல்லது நீக்கும். அதோட முக்கியம் பிரிவென்ட் செல்ஃப் லிகேஷன், டிஎன்ஏ துண்டானது வெட்டப்படுகின்ற சமயத்தில் மீண்டும் தானாகவே மறு இணைதல் நடைபெறுவதை தடுக்கின்ற பணியினை செய்யும். இதை நோட் பண்ணிக்கோ. ஃபியூ செகண்ட்ஸ்ல திருப்பி வி ஸ்டார்ட். ரைட், வெக்டார்ஸ் அப்படின்னா தமிழ்ல தாங்கி கடத்திகள்னு சொல்லுவா. கேரியர்ஸ் அப்படின்னு பேரு. கேரியர்னா அம்மா கட்டித்தர டிஃபன் பாக்ஸ் கிடையாது. Vectors generally act as a gene exchanging vehicle. The main function of the vector is to carry gene from one organism to the other. ஒரு உயிரினத்திடமிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு ஜீனினை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக இருப்பது எதுவென்றால் வெக்டார்ஸ். கடத்தி என்று கூறுவார்கள், தாங்கி கடத்தி என்று கூறுவார்கள். Generally vectors are small DNA molecule capable of replication. பொதுவாக வெக்டர்கள் என்பவை சிறிய டிஎன்ஏ மூலக்கூறுகளாக இருக்கும். It has got the ability to replicate itself. Self replication, தன்னைத்தானே ரெட்டிப்படையும், தானாகவே ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருக்கும். நிறைய பேர் வெக்டரை யூஸ் ஆகும். இந்த வெக்டர் நீ படிக்கிறப்ப இது போறதுக்கு முன்னாடி வெக்டார்ஸ் நீ ஞாபகம். மேக்ல வெக்டர் அல்ஜீப்ரான்னு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வியாதி நம்ம படிச்சிருப்போம், மலேரியா, பிலேரியாசிஸ் படிச்ச மாதிரி இருக்கும், டெங்கு, ஜப்பானிஸ் என்செபாலிட்டிஸ் போன்ற நோய்களை படித்திருப்பாய். அதுல பார்த்து எல்லாம் மலேரியா இருக்கு போற போல மலேரியாவை காஸ் பண்றது பிளாஸ்மோடியம். அதை எடுத்துன்னு போற வெக்டரா இருக்கிறது ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, பெண் அனாஃபிலஸ் கொசு அதனை எடுத்து செல்லும். அதே மாதிரி கியூலக்ஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டு எல்லாம் யானைக்கால் வியாதி சொல்றோம் பாருங்க, எலபன்டையாசிஸ் சொல்றோம். அந்த எலபன்டையாசிஸ் நோயினை உண்டாக்கக்கூடியது யாருன்னு உங்களுக்கு தெரியும், உஜிரீரியா பேங்க்ரப்டி அப்படின்னு ஒண்ணு. அதை எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு கடத்தியாக இருப்பது யாரு என்றால் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. அது மாதிரி கியூலிசன் மஸ்கிட்டோவை எடுத்துட்டோம்னா ஜப்பானிஸ் என்செபாலிட்டிஸ் நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமியை எடுத்து செல்லும். அதே மாதிரி ஏடிஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டேன்னா சிக்கன் குனியா, டெங்கு திருப்பாருங்கோல அந்த வைரஸை எடுத்துட்டு போகக்கூடிய கடத்தியா இருக்கும். So vector means carrier. Here in molecular biology, in genetic engineering, plasmid, bacteriophage or bacterial artificial chromosome or yeast artificial chromosome, cosmid, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா act as a vector, கடத்திகளாக செயல்படுவார்கள். அப்ப ஜீன் எக்ஸ்சேஞ்சிங் வெஹிக்கிள், ஜீன்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக இருப்பது யார் அப்படின்னா அவங்களுக்கு தான் வெக்டார்ஸ் பேர்.
அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட் இஸ் a small DNA molecule, சிறிய DNA மூலக்கூறு, capable of self replication, தானாகவே ரெட்டிப்படையும் திறனை பெற்றிருத்தல். இது யார் யார் எக்ஸாம்பிள் சொன்னேன்? பிளாஸ்மிட், then bacteriophage, then bacterial artificial chromosome, yuck, yeast artificial chromosome, and finally cosmid. Cosmid அப்படிங்கிறது பாக்டீரியாஃபேஜையும் பிளாஸ்மிடையும் ஃபியூஸ் பண்றதுனால பாக்டீரியோஃபேஜ்ல இருந்து வரக்கூடிய ஒரு போர்ஷனையும் பிளாஸ்மிடையும் ஃபியூஸ் பண்ணால் யூ கெட் காஸ்மிட். இதுல நமக்கு எதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம்னா பிளாஸ்மிட பத்தி நிறைய படிச்சிருக்கோம். யூ நோ பிளாஸ்மிட், the non-genomic DNA or extracircular DNA present in the cytoplasm of the bacterial species is said to be plasmid. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏ வினைத்தான் நாம் பிளாஸ்மிட் என அழைக்கிறோம். The viruses infecting the bacteria are known as bacteriophages. வைரசுகளை தாக்கி அழிக்கக்கூடிய பாக்டீரியங்களை நாம் பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரசுகளை the viruses infecting the bacteria called bacteriophage னு பேர். Bacterial artificial chromosome ஒன்னு இருக்கு, yeast artificial chromosome இருக்கு, காஸ்மிட். இவா எல்லாரும் ஜீனை ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல கேரி பண்ணுவா. லைக் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, கியோலக்ஸ் மஸ்கிட்டோ, கியோலிசன் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ பேத்தோஜனை கேரி பண்ற மாதிரி they carry the genes. ஓகே, இதை மனசுல வச்சுக்கோ. அப்புறம் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஒரு வெக்டரை எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு என்னென்ன சிறப்பு பண்புகள் இருக்க வேண்டும்? தாங்கி கடத்தியின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்மாலர் இன் சைஸ், ரொம்ப குட்டியூண்டு இருக்கணும். லோ மாலிகுலர் வெயிட், மூலக்கூறு எடையானது குறைவாக காணப்பட வேண்டும். அண்ட் த சைஸ் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால், அதனுடைய அளவும் சிறியதாக இருக்க வேண்டும். சிறியதாகனா அப் டு 10 கிலோ பேசிஸ். 10 கிலோனா 10 கிலோ அப்படின்னு வெயிட் இல்லை, அது மாதிரி அர்த்தம் இல்லை. கிலோ பேசஸ் அப்படின்னா 1000 பேஸ் பேர்ஸ். 1000 பேஸ் பேர்ஸ் இருந்ததுன்னா 1000 கார இணைகள் இருந்தால் அதுக்கு கிலோ பேஸ்னு பேர். 1 மில்லியன் மெகா பேசஸ் சொல்லுவோம், அது நமக்கு வேண்டாம். அப்ப கிலோ பேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் கம்போஸ்ட் ஆஃப் 1000 பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸ்னா A-double-bond-T, G triple bond C ன்னு படிச்சிருக்க பார்த்தீங்களோ அது மாதிரி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா it should be 1000 maximum. 1000 பேஸ் பேர்ஸ் இருக்கணும். must contain origin of replication. அதோட நம்ம சேர்க்கிறோம், ஒன்று சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்படுவது என்ன ஆகும்னா ரெப்ளிகேட் ஆகும், தன்னுடைய எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டும், பெருக்கமடைய வேண்டும். அதற்கான ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கு தான் தமிழ்ல சொல்றப்ப பெருக்கமடைவதற்கான தோற்றுவியை பெற்றிருக்க வேண்டும். அது இருக்குது தோற்றுவி அப்படின்னு வச்சுக்கோ, தோற்றுவியை பெற்றிருக்க வேண்டும். அப்ப அந்த பிளாஸ்மிட்ல நம்ம ஜாயின் பண்றோம் பார்த்தீங்கன்னா, எந்த டிஎன்ஏவை ஜாயின் பண்றோமோ, எந்த ஜீனை ஜாயின் பண்றோமோ, இட் ஷுட் பி மல்டிப்ளைட், அது எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டும். இது பேர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் தான் ரெட்டிப்படைதல். அந்த ரெட்டிப்படைதலை தூண்டக்கூடிய ஒரு பகுதியினை இது பெற்றிருக்க வேண்டும். should contain suitable marker. மார்க்கர் ஜீன் அப்படிங்கிறது இதுல யூஸ் பண்ணுவா. தமிழ்ல சொல்றது பொருத்தமான அடையாள குறி அல்லது ஜீனனை பெற்றிருத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்ல நம்ம பண்றது எல்லாம் மைக்ரோப்ல பண்றோம், நுண்ணுயிரியில பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சத்தியமூர்த்திட்டேந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் எடுத்து எசரேஷியா கோலி பாக்டீரியால இன்ட்ரடியூஸ் பண்ணி எசரேஷியா கோலியில இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. Insulin gene isolated from Asam Satyamurthy, and it is fused with the plasmid of bacteria and introduced into the system of E. coli. E. coli நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். பண்ணின அப்புறமா அங்க ஒரு இன்சுலின் ஃபார்ம் ஆகும். தட் இன்சுலின் இஸ் said to be humalin. அந்த எசரேஷியா கோலை உள்ள அது பேர்க்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கர் ஜீன் ஒன்று இருக்கும். அந்த மார்க்கர் ஜீனை எதை யூஸ் பண்ணுவான்னா, ஆன்டிபயோட்டிக் இருப்பாங்களே, நோய் எதிர்ப்பொருள் சொல்ற பொருள், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் சொல்லுவாங்க. ஃப்ளூரசன்ட் ஜீன் இருக்கு, மின்னக்கூடிய ஜீன்கள், அதையும் சேர்த்து அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், என்னோட ஜீனோட ஆன்டிபயோட்டிக் ஜீனையும் அதில் சேர்த்து அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க.
அந்த பாக்டீரியா உள்ள பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிறப்ப என்னோட ஜீன் மல்டிப்ளை ஆகும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனும் மல்டிப்ளை ஆகும். அதை ஒரு கல்ச்சர் மீடியத்துல வளர்க்குறப்ப அது மேல ஆன்டிபயோட்டிக் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும்னு வச்சுக்கோ பேச்சு. அந்த பென்சிலினை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பாக்டீரியா சாகாது. ஏன்னா அந்த பென்சிலினை எதிர்ப்பதற்கான ஒரு திறனை பெற்றிருக்கக்கூடிய ஜீனனை அது பெற்றிருக்கும். இதெல்லாம் பொதுவா மார்க்கர் ஜீன்னு சொல்லுவோம். சில பேர் ஃப்ளோரசன்ட் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃப்ளோரசன்ட்னா உனக்கு தெரியும், மினுமினுக்கும். அந்த மினுமினுத்ததுன்னா என்னோட ஜீனும் பேருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபாரின் ஜீனும் உள்ள பேருக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்குதான் மார்க்கர்னு பேரு. ஸோ சூட்டபிள் மார்க்கர் இருக்கும். அதை தவிர ரொம்ப முக்கியம், shall have unique target site for the integration with DNA insert. நம்ம இந்த பிளாஸ்மிடோட ஒருத்தரை சேர்க்கிறோம்னு வச்சுக்கோயே, அந்த சேர்க்கிற சமயத்துல யூனிக் டார்கெட் சைட் ஃபார் த இன்டகிரேஷன். நம்ம எதை சேர்க்கிறோமோ உள்ள அந்த அது போய் அந்த டிஎன்ஏ அங்க ஒழுங்கா உட்காந்துக்கணும், ஒழுங்கா மேட்ச் ஆகும். செருகல் உடல் இணைய பாருங்க, செருகல் உடல்னா இன்சர்ட்னு பேரு. எதை இன்சர்ட் பண்றோமோ தனிப்பட்ட இலக்கு களங்களை பெற்றிருக்க வேண்டும். அதை நம்ம சேர்க்கறதுக்கு அந்த இடத்துல டிஎன்ஏ இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு சைட் இருக்கணும். அந்த சைட்ல போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதை போய் ஃபியூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். செருகல் உடல் இணையனா ரொம்ப பர்ஃபெக்டா தமிழ்ல கொடுத்துருக்கா. இந்த எந்த டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ நீ இன்ட்ரடியூஸ் பண்றியோ அந்த இடத்துல போய் கரெக்டா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒரு சைட் இருக்கணும். சைட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா இட் ஷுட் பி இன்டகிரேட்டட். அந்த ஏற்கனவே இருக்க டிஎன்ஏவோட அது ஜாயின் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருந்தால் அது மிகச்சிறந்த வெக்டரா இருக்கும். ஸ்மாலர் இன் சைஸ், சின்னதா இருக்கணும். மாலிகுலர் வெயிட் கம்மியா இருக்கணும். சைஸ் எடுத்துட்டோம்னா எவ்வளவு இருக்கலாம், அப் டு 10 கிலோ பேசஸ். 1 கிலோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 பேஸ் பேஸ். அப்புறம் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், பெருக்கம் அடைவதற்கான தோற்றுவி, எதை நம்ம ஜாயின் பண்றோமோ இட் ஷுட் பி மல்டிப்ளைடு, அந்த பார்ட் இருக்கணும். தென் சூட்டபிள் மார்க்கர், நம்ம வெறும் ஜீனை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட், தேவைப்படுகின்ற ஒரு ஜீனை மட்டும் நாம் செருக மாட்டோம். அது உள்ள பேருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மார்க்கர் ஜீன் இருக்கும். அந்த மார்க்கர் ஜீன் அதுல இருக்கணும். Then shall have unique target site for the integration with the DNA insert. அப்ப இதோட ஒரு டிஎன்ஏவோட இன்னொரு டிஎன்ஏவை சேர்க்கணும். அந்த சேர்க்கறதுக்கு சரியான பகுதி ஒண்ணு இருக்கணும். அந்த பகுதி இருக்கிறது கரெக்டா ஃபியூஸ் ஆகிக்கணும். இந்த டிஎன்ஏ மல்டிப்ளை ஆறப்ப நீ எதை சேர்க்கிறையோ இட் ஷுட் பி மல்டிப்ளைட். இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா அது மிகச்சிறந்த கடத்தியாக இருக்கும். இது பயாலஜியில என்ன பண்ணுவோம், மாலிகுலர் பயாலஜியில இப்போ பாக்டீரியால ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பிளாஸ்மிட் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அந்த இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அந்த பிளாஸ்மிட் பொசஸஸ் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ், இந்த பண்புகள் அனைத்தையும் பெற்றிருக்கும். ஸோ இது பேஸா நீங்க வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த கடத்திகளின் வகைகள். அல்லது கடத்தி தான் நம்ம சிம்பிளா நம்ம வெக்டரை கடத்தின்னு வச்சோம். இந்த கடத்திகளின் வகைகளை எடுத்துட்டோம்னா 2 கடத்தி இருக்கு. ஒன் இஸ் குளோனிங் வெக்டர். எந்த ஜீனை நீ இன்ட்ரடியூஸ் பண்றையோ அந்த ஜீனை டிஎன்ஏ இன்சர்ட்டை பயங்கரமா குளோன் பண்ணுவான், மல்டிப்ளை பண்ணுவான். குளோன்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஜெனட்டிக்கலி சிமிலர், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். அதாவது அமைப்பொத்த உயிரினங்கள்னு சொல்லுவோம். இங்க அமைப்பொத்த ஜீன்களை உருவாக்குதல் அல்லது அமைப்பொத்த டிஎன்ஏ துண்டுகளை உருவாக்குதல், அந்த வேலையை பண்ணிட்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் இது பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்ல ஒரு ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட இந்த ஜீன், இந்த பிளாஸ்மிட் மல்டிப்ளை ஆறப்ப நேச்சுரலி இந்த ஜீன்ஸ் ஆர் ஆல்சோ மல்டிப்ளைடு. இந்த பிளாஸ்மிட் எண்ணிக்கையில் அதிகரிக்கின்ற சமயத்தில் இந்த ஜீன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப எதை இன்ட்ரடியூஸ் பண்றையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டுனா நகலாக்க தாங்கி கடத்தி. தமிழ்ல ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டா, டிஎன்ஏ செருகலை நகலாக்கம் செய்யும். டிஎன்ஏ இன்சர்ட், எது உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறதோ, இது நார்மல் டிஎன்ஏ பிளாஸ்மிட், இதுதான் டிஎன்ஏ இன்சர்ட். டிஎன்ஏ செருகலை நகலாக்கம் செய்யும். It has got the ability to multiply the DNA insert. அதுக்கு cloning vector அப்படின்னு. வெறும் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றத மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணும். அடுத்தது முக்கியம், எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ். எக்ஸ்பிரஷன்னா வெளிப்படுத்தும் தாங்கி கடத்தி.
ஜீனை மல்டிப்ளை பண்றதோட அதோட ப்ராடக்ட் இருக்கு பாருங்க. ஜீனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எதுக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு வேணுங்கிற புரோட்டீனை எடுத்துக்கிறது, ப்ராடக்ட் எடுத்துக்கிறது, தேவைப்படுகின்ற பொருட்களை அதிகமாக பெறுதல். இப்ப சத்தியமூர்த்தியோட ஜீனை, இன்சுலின் ஜீனை எடுத்து ஈகோலையில குத்துறப்ப ஈகோலையில நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, இட் இஸ் த ப்ராடக்ட். என்னோட ஜீன் ஈகோல உள்ள போய் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணி இட் ப்ரொடியூசஸ் இன்சுலின். அது மாதிரி என்ன பண்றது, அது மாதிரி எந்த ஜீனோட எஃபெக்ட், ஜீனோட ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த வெக்டருக்கு பேர் எக்ஸ்பிரஷன் வெக்டர் பேர். வெளிப்படுத்தும் தாங்கி கடத்தி. used to express the DNA insert for producing specific proteins. used to express தன்னுடைய பண்பினை வெளிப்படுத்துதல். யாரு? டிஎன்ஏ இன்சர்ட், டிஎன்ஏ செருகல். ஒரு டிஎன்ஏ துண்டு சத்தியமூர்த்தியிலிருந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ துண்டானது அதன் உள்ளே செலுத்தப்படுகிறது. அந்த டிஎன்ஏ சத்தியமூர்த்தியோட இன்சுலின் டிஎன்ஏ மட்டும் மல்டிப்ளை ஆகல. டிஎன்ஏ alone is not multiplied. அதோட ப்ராடக்ட் என்ன? இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண யாரு? இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது பீட்டா செல்ல இருக்கக்கூடிய ஜீன். அங்க உள்ள போன ஜீன் எங்கிட்ட இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியே எசரிஷியா கோழியில ப்ரொடியூஸ் பண்ணிட்டுன்னா அதுக்கு எக்ஸ்பிரஷன் வெக்டர் அப்படின்னு பேரு. அந்த பாருங்க, புரத உற்பத்திக்கு காரணமான டிஎன்ஏ செருகியை வெளிப்பாடடைய உதவும். பழைய சிலபஸ்ல அதெல்லாம் கொடுத்திருந்தா அதனால பேர் வச்சுக்கோ, ஜெனட்டிகலி இன்ஜினியர்டு ப்ராடக்ட் பேர். மரபு மாற்றி அமைக்கப்பட்ட உயிரினங்களிலிருந்து பெறப்பட்டவை இன்சுலின், இன்டர்ஃபெரான், இன்டர்லூக்கன்ஸ், ரெனின் இன்ஹிபிட்டாஸ், ஹியூமன் growth ஹார்மோன். மறந்துடாத, இதெல்லாம் நம்மள்ட்ட ஃபார்ம் ஆகும். இன்சுலினோட ரோல் என்ன? used to maintain the blood glucose level அல்லது used to reduce blood glucose level. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருத்தல் அல்லது குறைத்தல். ஹைப்போகிளைசமிக் ஹார்மோன். இரண்டாவது என்ன சொன்ன? இன்டர்ஃபெரான், ஆன்டிவைரல் புரோட்டீன், வைரஸ் எதிர்ப்பு தன்மை உள்ள புரதம். ரெனின் இன்ஹிபிட்டாஸ், used to reduce blood pressure, ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவது ரெனின் தடுப்பான்கள். அடுத்தது என்ன சொன்ன? ஹியூமன் growth ஹார்மோன். ஹியூமன் growth ஹார்மோன் தெரியும், பிட்யூட்டரியில படிச்சிருப்பேன். பிட்யூட்டரி படிக்கிற சமயத்துல மனித வளர்ச்சி ஹார்மோன் படிச்சிருப்பேன். இது நம்மள்ட்ட ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி இருக்கிறது எல்லாம் இப்ப நம்ம எங்க ப்ரொடியூஸ் பண்றோம்னா பாக்டீரியால ப்ரொடியூஸ் பண்றோம். அப்படின்னா அதுக்கு காரணமான ஜீனை நம்மள்டேந்து எடுத்து ஒரு கடத்தியில இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அந்த கடத்தியில அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆனால், அந்த புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆனால், அது மாதிரி பண்ணினால் தட் வெக்டர் இஸ் செட் டு பி எக்ஸ்பிரஷன் வெக்டர், வெளிப்படுத்தும் தாங்கி கடத்தி. இப்ப பார்த்தது நம்ம என்ன, இதை நோட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கோ, அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது டூல்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியர். இந்த டூல்ஸ், உபகரணங்கள் என்னென்னா மரபு பொறியியலுக்கு தேவைப்படுகிறது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல 2 பேர் வேணும் உபகரணத்துக்கு. ஒருத்தர் டோனார், வழங்கி, இன்னொருத்தர் ஹோஸ்ட், ஏற்பி. ஏற்பின்னு சொல்லுவா, சில பேர் அதை ஓம்புயிரி என்று அழைப்பார்கள். டோனார்டேந்து ஜீன் எடுப்போம், ஹோஸ்ட் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்ப டோனார்டேந்து ஜீனை எடுக்கிறோம், அப்ப டிஎன்ஏல இருந்து ஜீனை வெட்டணும். வெட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும், அதான் மாலிகுலர் சிசர். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பத்தி படிச்சோம். வெட்டினா போறாது, அத இன்னொரு டிஎன்ஏவோட ஃபியூஸ் பண்ணணும், ஒட்டணும். ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் வேணும். பேஸ்ட் யாருன்னு படிச்சோம்? டிஎன்ஏ லிகேஸ். வெட்டுற சமயத்துல டிஎன்ஏ தானாக ஒட்டின்ற கூடாது, செல்ஃப் ஃபியூஷன். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ஒன்று யூஸ் ஆகும். இப்ப நேரடியா ஒரு சிஸ்டத்துல ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. somebody else should carry. அந்த ஜீனை எடுத்துன்னு போறதுக்கு ஒரு கடத்தி வேணும்னு பார்த்தோம். அந்த கடத்தியை தான் வெக்டர் என்று கூறுவார்கள். தமிழ்ல தாங்கி கடத்தி என்று அழைக்கிறார்கள். அந்த தாங்கி கடத்தி வேணும். அதுல யார் யாரெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எதுக்கு போகணும், இந்த கடத்தியோட ஸ்ட்ரக்சரை தனியா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஹவு த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்ப தெரிஞ்சது டோனார் ஒருத்தர் தரணும், வழங்கி ஹோஸ்ட் ஓம்புயிரி ஒருத்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும். வழங்கிட்டே இருந்து டிஎன்ஏவை வெட்டணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இன்னொருத்தரோட ஒட்டணும், ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது டிஎன்ஏ லிகேஸ். அப்புறம் செல்ஃப் ஃபியூஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். அதுக்கப்புறம் ஜீனை கேரி பண்ணிட்டு போறதுக்கு ஒரு வெக்டர் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் பயோடெக்னாலஜியில ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிற ஒரு கான்செப்டை நம்மளால சூப்பரா பண்ண முடியும். ஓகேயா? இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இந்த வெக்டரை பத்தி மட்டும் கொஞ்சம் குறிச்சுக்கோ. ஓகேயா?
அப்படின்ட்டாங்க.